அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா 27 வயசு பையன், அதுவும் அந்த குடும்பத்தோட தலைமகன்னு சொல்றாங்க. கணவன இழந்து ஒரு தாய் 2 பசங்கள வளர்த்துருக்காங்க. அதுல தலைமகனையும் பறி குடுத்துட்டு இன்னைக்கு நிக்கிறாங்க. இந்த ஜெய் பீம் படம் பார்க்கும்போது, அதுவே அது ஒரு படம் தான். அத விஷுவலா பார்க்கும்போதே என் மனசுக்கு அவ்ளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 2, 3 நாள் அந்த படத்துடைய தாக்கம்ன்றது எனக்கு இருந்துச்சு. அத பார்த்துட்டு இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் கேட்கும்போது, இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு கேட்கும்போது. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அந்த மரணம் அப்போ வந்து, இப்ப ஆளும் கட்சியா இருக்கிறவங்க எதிர்க்கட்சியா இருந்தாங்க. பயங்கரமான போராட்டமெல்லாம் முன்னெடுத்தாங்க. அதுல என்னென்னமோ பேசுனாங்க. பட் இப்போ இவங்க ஆளும் கட்சியில இருக்கும்போது இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ வாய்க்கு சிப் போட்டு இருக்கிறாங்க. எதுவுமே பெருசா அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. எவ்ளோ பேரு இத பத்தி பேசுங்கன்னு சொன்னாலும், எதுவும் ரியாக்ட்டே இல்ல. ஏதாவது பண்ணலாமேன்னு தான் தோணுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டபோதே இந்த இதயம் நொறுங்கியது என்று சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் படிச்சிருப்போம், நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு தருணம்னா, அஜித்குமாருக்கு என்ன நடந்தது என்று கேள்விப்பட்டபோது. இதெல்லாம் கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னுமே கூட அது நடந்திருக்குமா அப்படிங்கிறத இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த ஒரு அலறல் சத்தம், "சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார்" அப்படின்னு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கு. இருக்கிறதுலே ஒரு மோசமான விஷயம்னு சொல்லுவேன். மனச உழுக்குன ஒரு விஷயம். அதுவும் எப்படியெல்லாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, அவங்க என்ன மாதிரியான சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சாங்கன்னு கேட்டப்போ, என் கண்லேருந்து ரத்த கண்ணீர் வந்துச்சுன்னு சொல்லணும். பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்குமே அப்படிதான் இருந்திருக்கும். சின்ன பையன் தான் 27 வயசு தான் ஆகுதுங்கிறப்போ, இப்படி ஒரு மோசமான மரணம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு உள்ளமும் துடிதுடிச்சு போயிருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. லிட்ரலா அத கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்டின்னா, ஏதோ நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு பையன் அடி வாங்கி இறந்திருந்தா என்ன தோணுமோ, அது மாரி ரொம்ப ஒரு மனசு உடைஞ்சு போன மாரி இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல தான். ஸோ அதனால எனக்கு அந்த அந்த மாரியான ஒரு ஃபீல் கிடைச்சுச்சு. அதாவது அந்த மாரியான ஒரு ஃபீல் தோணுச்சு. நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவன் இறந்து போன மாரி. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 2, 3 நாளா அந்த செய்தி வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மொத இத பார்க்கும் பொழுது என்னன்னா, எப்பவும் மாரி ஏதாவது இவர் வந்து ஒரு திருடி இருக்காரு, நகைய திருடி இருக்காரு. அதனால வந்து தாக்கப்பட்டு கொன்றுருக்காரு அப்படிங்கிற மாரி தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இத பார்க்கும்போது, முழுசா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, எந்தெந்த மாதிரி சித்திரவதை பண்ணப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்காரு. இப்ப நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். நமக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய அளவுல தாக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நெறைய சொல்றாங்கல்ல, அந்த தண்ணீல வந்து மொளகா பொடிய கலந்து குடுத்தாங்க. அதே மாரி இரும்பு ராட வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான காவல்துறையினர் இருக்கக்கூடிய சமூகத்திலேயே நம்ம வாழ்றோம் அப்படிங்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பயமா இருக்கு. இன்னொன்னு சமீபத்தில வெளியான வீடியோ. அந்த வீடியோவ பார்க்கும்போது இன்னுமே அச்சமா இருக்கு. ஏன் அப்டின்னா, அவங்க அடிக்கக்கூடிய அந்த சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தத்த கேட்கவே நமக்கு வந்து இப்ப நம்ம சின்னதா ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்கூல்ல அடிப்பாங்க டீச்சரு. அதுவே நமக்கு அந்த அளவுக்கு வலிக்கும். ஆனா, அவ்வளோ பெரிய ராட வச்சு அடிக்கும்போது, இந்த படத்துலலாம் எந்த மாதிரியான சீன பார்க்குறோமோ, அதே மாரி ஒரு சீன பார்த்த மாரி இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி தான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா கிடையாது. நம்மளே இன்னும் ஒரு 6 மாசம் 6 மாசம்லாம் அதிகம். அதிகபட்சம் 1 மாசம் இந்த கேஸ ஞாபகம் வச்சிருப்போமான்றதே பெரிய விஷயம் தான். இத மறைக்கிறதுக்கு இத விட இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனைய கிளப்புவாங்க. நாளைக்கு அது நமக்கு ஹெட்லைனா வரும். நாள மறுநாள் இன்னொரு ஹெட்லைன் வரும். நம்மளே கடந்து போயிடுவோம். அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ்லாம் யாருன்றதே மறந்துடுவோம். இந்த கண் துடைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம். ஒரு சப்பக்கட்டு கட்டி ஒரு 4 பலிகடா அந்த 4 போலீஸ் ஆஃபீசர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டா எல்லாம் சரியா போயிருமா? அதான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இதற்கு துணை போன உயரதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு என்ன தண்டனை? சொந்த நாட்டு மக்களையே ஒரு ஸ்டேட் வந்து கொலை பண்ணிருக்கு அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கு உயர்நீதிமன்றம். அதை நான் வரவேற்கிறேன். அதுதான் என்னுடைய வார்த்தைகளும் கூட. ஸோ உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல ஐ ரீஇட்ரேட். இது வந்து ஒரு கேவலமான ரீசன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு நகைக்காக ஒரு உயிர் போற அளவுக்கு விசாரணை நடத்தணுங்கிறதே பெரிய தப்பு. அதையும் தாண்டி ஒரு உயிர் போற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அதுக்கான ரியாக்ஷனா நீங்க வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அது இருக்கிறதுலே ரொம்ப தப்பான விஷயம். இது உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கோ, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நடந்திருந்தா, நீங்க இத தான் பண்ணுவீங்களா? யாராவது ஒருத்தவங்க சின்னதா அடிபட்டாலே அவ்ளோ கோவம் வருது. என் குடும்பத்துல இருக்கவங்கள எப்படி கைய வச்சேன்னு அவ்ளோ ஆக்ரோஷமா கேட்கறீங்கல்ல. இப்ப அந்த குடும்பத்துல மூத்த பையனே இல்லன்ற ரேஞ்சுக்கு ஆயிருக்குன்றப்போ, உங்களுடைய மேக்ஸிமம் ரியாக்ஷன் சஸ்பென்ஷன் தானா? அப்போ மக்கள பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ தான் தோணுதா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சஸ்பெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போணுச்சு இந்த வழக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த துறை ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிற எதுவுமே வந்து அவங்க பண்ண முன் வரல. ஸோ அவங்க வந்து ஒரு கண் துடைப்பு நாடகத்துக்காக தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது பார்த்தோம் அப்படின்னா,
இதுக்கு மேலே ஹையர் அஃபிஷியல் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து ஒரு சிறு துரும்பு தான். இதுக்கு மேலே இந்த ஹையர் அஃபிஷியல் இருக்காங்களே, எஸ்பி, அவங்களுக்கு யார் உத்தரவிட்டது, ஸோ பொலிட்டிக்கலாக யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ், ஸோ இவங்கெல்லாம் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. இல்லை, இது நீதி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹை அத்தாரிட்டி சொல்லி தானே இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களா முன் வந்து இந்த கான்ஸ்டபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இவர் அடிக்கணும் அப்படின்னு நேர்த்திக்கடன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்லி இவங்க செயல்படுத்தியிருக்காங்க. அந்த சொன்னவர் யார்? இப்போ அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இருப்பார். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க எப்போ தங்களுடைய அதிகாரங்களை இந்த துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருக்காங்களோ அப்போ தான் இதுக்கு நீதி கிடைக்கும். இன்றைக்கி இது வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு. ஆனால் வெளியே தெரியாமல் எத்தனையோ மரணங்கள், லாக்அப் டெத்துகள் இருக்கும். சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா காவல் நிலையத்தை கூட்டு போய் அங்கே வந்து அவங்க பாத்ரூம் வலிக்கு வந்து கையிலலாம் கெட்டு போட்டிருப்பாங்க. இதுவே ஒரு பணக்காரங்க யாராவது இது போன்ற தவறுகளை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா? போலீஸ் தங்களது பாணியில் நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பாணி தான் என்ன அப்படிங்கிறது தெரில. அது எப்போவுமே இந்த ஏழை மக்களை நோக்கியும், அவங்கள அடித்தா கேட்க நாதி இல்லை அப்படிங்கிறவங்களை நோக்கியும் தான் போலீஸ் வந்து அவங்க பாணியில் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு பெரிய பணக்காரங்களோ இல்லை செல்வாக்காக இருக்கிறவங்களுக்கோ அந்த போலீஸ் தங்களது பாணியில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுடுதல் அந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் ஒன்று டக்குன்னு ஞாபகம் வரும். இப்போ இந்த லிஸ்ட்டில் 3வதா அஜித் குமார், இவரும் சேர்ந்துருக்காரு. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தான் அந்த கேஸ் வைரலானவளுக்கு வேறு எதுவுமே வைரல் ஆகிருக்காதுல்ல. ஊடகங்கள் 24/7 லைவு. இங்கே இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸும் சினிமாவில் லைட்மேன்லேருந்து டேரக்டர் வரைக்கும் எல்லாருமே கருத்து சொல்லிட்டாங்க. கருத்து சொல்லாத ஆளே இருக்கா இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கேஸ் என்பது தான் எல்லாருமே இந்த பொதுமக்கள் வெகுண்டெழுந்து பேசக்கூடிய அந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அங்கே நடந்தது அந்த கேஸ் தான் வைரல் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தான். ஆனால் நான் பார்த்தது இந்த ரீசெண்டாக இந்த 1 இயருக்கு முன்னாடியே இந்த சங்கரங்கோயிலில் பார்த்ததுனா ரொம்ப வைரல். அதை நிறைய பேர் குறிப்பிட மறந்துட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் எல்லா ஊடகங்களாலையும் காட்டப்பட்டுச்சு. ஆனால் அதை மக்கள் எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. இப்போ என்னன்னா இது பொலிட்டிக்கலாகவும் இது வந்து ஒரு பூஸ்டப் பண்ணனால இது வந்து எல்லாராலையும் கவனிக்கப்படுது. ஆனால் அந்த சங்கரங்கோயிலில் அந்த எல்லாரும் முன்னாடி அடித்து இறந்தப்போ யாருமே அதை கவனிக்கலை அப்படிங்கிறது என்னோட ஆதங்கம். எனக்கு அப்படி ஞாபகம் வருது ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவங்களோட கேஸ் தான். ஏன்னா அது ரொம்ப வைரலாச்சு. எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஞாபகம் இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொட்டஸ்ட் நடந்தது, எவ்வளோ செலிபிரிட்டிஸ் பேசுனாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அஜித்குமாருக்கு முன்னாடி 24 கேசஸ் இருந்திருக்கு. அதாவது திமுக ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் ஒன்று கூட பெருசாக வெளியே வரல, பெருசாக பேசப்படலை, எந்த நடிகர் நடிகைகளும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணல. அப்படிங்கிறப்போ அதிமுக பீரியடில் அது நடந்தது, அதை வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ திமுகவை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ பயமா? ஏன் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல? இன்னைக்கு அஜித்குமார் விஷயம் வரைக்குமே ஏன் யாருமே வாயை திறக்கவே இல்லை? உங்கள் வாயை எங்கேயாவது வாடகைக்கு விட்டுருக்கீங்களான்னு தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் வழக்கு தான் 2020 நடந்த அந்த வழக்கு தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க இப்போலாம் மிக்சர் சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போது ஏடிஎம்கே பீரியடு நம்ம என்ன வேணால் பேசலாம், யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு வாய் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது இவங்ககிட்ட தான் ப்ரொடக்ஷன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இவங்க தானே பண்ணுறாங்க, நமக்கு நம்ம படம் முக்கியம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. இப்போதைக்கு வாயை வாடகைக்கு விட்டுட்டு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இந்த போராளிகளை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போராளிகள் என்று தாங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே போராளிகள் தானா இல்லை நீங்கள் வாடகை வாய்களா என்பதை நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்று சொல்லுவாங்க, அது பண்ணிக்கோங்க. அப்போ நடந்தது அதிமுக ஆட்சி. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கு எப்படி இதையெல்லாம் அணுக வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஏன்னா ஊடகங்கள் ஒரு ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு திமுகவினுடைய பிடியில் எப்படி இருந்தது என்று தெரியும், எப்படியெல்லாம் எடப்பாடி அவர்களை அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்று தெரியும். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிபிரிட்டிஸ் அனைவருமே ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் என்று போட்டார்கள். மேபி அப்போது ஒரு டூல் கிட் மாதிரி அது ஆக்டிவேட் ஆகிருக்கலாம். அப்போது இதை பற்றி பேசினா பெரிய அளவில் ரெப்பர்கஷன்ஸ் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ பேசினா முதல்ல சினிமா வாய்ப்பு, ரெட் ஜெயிண்ட் தான் ஒட்டுமொத்தமாக மோனோபோலியாக செயல்படுது என்றால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெட் ஜெயிண்ட் எதிர்க்கணுமா? ஸோ அவங்க வெறும் திமுக மட்டும் எதிர்க்கல, ரெட் ஜெயிண்ட் எதிர்க்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் சினிமா வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ப்ளஸ் திமுக ஆட்சிக்கு எதிராக பேசிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை கடந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு உணர்த்திட்டாங்க. எங்களுக்கு எதிராக பேசினியா இதான் நடக்கும் என்று உணர்த்திட்டாங்க. ஸோ இயல்பிலே உள்ள ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா,
ஒரு பாசிச ஆட்சிக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சம் அனைவருக்குமே இருக்கு. சமூக போராளிகள்னு சொல்லவே முடியாது. அவங்க வந்து ஆக்சுவல் சோ கால் சமூக போராளிகள் தான். இப்ப மட்டும் வாயவே திறக்க மாட்டாங்க. அதான் சொல்றேனே, இந்த 4 வருஷத்துல 24 லாக்அப் டெத் நடந்திருக்குன்றதே எனக்கு இப்போதான் தெரியுது. ஏன்னா சமூக போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க யாருமே வாயை திறக்கல. இந்த திமுக அரசுன்னு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க? ஒரு பக்கம் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்பவுமே முட்டு கொடுத்து பேசுறாங்க. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு கேவலமான விஷயம் நடந்துமே இல்ல திமுக ஆட்சியில சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு பேசுறப்போதான் இன்னும் மக்களுக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. கண்டிப்பா இந்த ஆட்சி எப்படா முடியும்ன்ற ரேஞ்சுக்கு நாங்க வந்து தள்ளப்படுறோம். அவங்க எதுக்கெடுத்தாலும் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சமூக போராளிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அவனுங்கெல்லாம் உண்மையிலே சொல்லப்போனால் லிட்டராக என்ன சொல்லணும்னா அயோக்கியங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆக்டர்னு இருந்துட்டா அவங்க சமூகத்துக்குள்ளே வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எல்லா தப்பு நடக்கும்போதும் பேசியிருக்கணும். நான் இந்த ஆட்சியில் நடக்கும்போது தான் பேசுவேன், இந்த ஆட்சியில் நடக்கும்போது பேச மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து நம்ம பதிவு பண்ணுறனால நம்மளால் சொல்ல முடியாது. இதே எழுதணும், இதே திட்டணும் அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக திட்டிருப்பாங்க நிறைய பேர். போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹையர் அஃபீஷியலுடைய அந்த ப்ரெஷரு, இன்னொன்று பொலிட்டிக்கலாக குடிக்க அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, இதெல்லாம் அவங்களால எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது சொல்ல போனோம்னா ஏன் அப்படின்னா அங்கே இந்த விஷயங்கள் மாதிரியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த எஸ்ஐ பிசி இவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. எடுத்தோனையும் 3rd டிகிரி மெத்தட் இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா நம்ம பார்த்துருக்கோம். நிறைய கிராமம் மாதிரியான இடங்கள், ஒரு வளர்ந்து வர அர்பன் ஏரியாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோன்னே 3rd டிகிரி மெத்தட் தான். இந்த மாதிரியான ஒரு திருட்டு வழக்கு இந்த மாதிரி இருந்துச்சுனாலே 3rd டிகிரி மெத்தட் தான் போவாங்க. இந்த அரசோட பார்வையில் எப்படின்னா 5 ரூபா திருடுனா அவன் திருடன், ஆனால் 5000 கோடி 10,000 கோடி கொள்ளையடிக்கிறேன் அவங்கெல்லாம் வந்து தியாகியாக தான் தெரிவாங்க. இதிலே நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இந்த கஸ்டோடியல் டெத்து, அதாவது இது கஸ்டோடியல் டெத்துனே சொல்ல முடியாது, ஒரு இல்லீகலான கஸ்டோடியல் டெத்து. இதை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க அடிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது அடித்து இறந்தும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு அடிமை மாதிரி தானே பார்க்குறாங்க. அதாவது இவங்க கையை கட்டி நிற்க வச்சு அடித்தா நம்மளால் திரும்பி கேள்வி கூட கேட்க முடியாது. ஸோ அந்த பார்வையில் ஒரு அடிமை பார்வையில் தானே பார்த்து தானே அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, இங்கே இந்த 3rd டிகிரி மெத்தட் பயன்படுத்துகிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே இந்த நசுக்கப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட, அதாவது வறுமையில் இருக்கவங்க, நடுத்தர மக்கள், இவங்கள்ட்ட தான் இவங்க அந்த வீரத்தை வந்து காட்ட முடியும். ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர் மகனை கூட இவங்களால் போயிட்டு என்னடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. இவ்வளோதான் இவங்களுடைய வீரம் எல்லாமே. அது நம்ம அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு அந்த காலத்தில் அவங்க பேச சொல்லி ஒரு சிலர் கட்டாயப்படுத்தியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த காலத்தில் நீங்கள் பேசக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் பயம் இருக்கும்ல, ஏன் அப்படின்னா நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்க பயத்தின் காரணமாக அதை பேசாமல் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நம்ம இந்த ஜெய் பீம் படத்தில் பார்த்துருப்போம்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அவங்க படமாக எடுத்ததாக சொல்கிறாங்க. டானாக்காரன் அதில் போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுதே எந்த மாதிரியான சித்திரவதைக்குள்ளாக்கப்படுறாங்க போலீஸார் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. அவங்களுக்குமே ப்ரெஷர் இருக்கும்ல. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரி சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து எப்படியாவது அவரை உண்மையை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செயல்படுறாங்க. ஸோ அதனால தான் எப்படியாவது எதையாவது பண்ணி நம்மளை வர ஒத்துக்க வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்கான தான் இந்த அளவுக்கு அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு மனிதத்தன்மையற்ற செயலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோக்கள் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடியது அது ஒன்று தான். என்னதான் ஒருத்தங்க மேலே நமக்கு அந்த அளவுக்கு கோபம் இருந்தாலுமே ஈவு இறக்கமற்ற முறையில் அப்படி அடிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரெஷருக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க, அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் இந்த உயரதிகாரிகள். அவங்களுடைய உயரதிகாரிகள் சொன்ன அந்த கட்டளைக்கு ஏற்ப தான் அவங்க செயல்பட்டிருப்பாங்க. ஸோ அது உயரதிகாரிகளை பொறுத்து தான் அந்த கொடூரமான முறையும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா, இந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்களும் கைது செய்யப்பட்டவங்களும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான், கான்ஸ்டபிள்ஸ். அவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் யார் இவங்களுக்கு இந்த உத்தரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வெளியே சொல்லப்படலை. அவங்களுக்கு மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே உரிய நடவடிக்கை பாயுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம்ல, அங்கே அந்த சிறப்பு விருந்தினர்கள், அரசியல் விமர்சகர்கள் நம்ம சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே அரசு அதிகாரிகள் அவங்களுக்குன்னு ஒரு லாபி வச்சுருப்பாங்க, அவங்க எந்த பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைகளில் அம்பை வந்து ஒருத்தன் ஏவி இருப்பான், அந்த அம்பு தான் எப்போவுமே பாதிக்கப்படும். அதை ஏவனவங்க வந்து சேஃபான பிளேஸில் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சம்பவத்திலையும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சத்தியமாக எனக்கு தெரியாது. இந்த அஜித்குமாரோடைய மரணம் செய்தி கேட்ட பிறகு தான் இவ்வளோ விஷயம், இதுக்கு முன்னாடியே 24 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் அவுட் அவங்க நேமே வெளியே வருது. இவரோட பேர் வந்த மாதிரி அவங்க பேர்லாம் பெருசாக வெளியவே வரல. எனக்கும் தெரியவே தெரியாது. 20 அப்படிங்கிறது தெரியும். அதாவது மினிமம் ஒரு 20 நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொன்றாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். யார் எங்கே எப்போ ப்ளஸ் இந்த 24ங்கிற ப்ரிசைஸ் லிஸ்ட்டு வேணால் தெரியாமல் இருக்கலாமே தவிர, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக லாக்அப் மரணங்கள், கஸ்டோடியல் டெத்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு முறையும் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசணும் என்று நினைக்கும் போது அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்காது. ஒரு விக்னேஷ் மரணம் இது போன்ற ஒரு சில கேசஸ் மட்டும் தான் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். முதல் முறையாக ஒரு அவுட் பர்ஸ்டாக ஒட்டுமொத்த சமுதாயம் பொங்கி எழுந்து பேசக்கூடிய ஒரு அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டாக இந்த ஒரு கேஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாவது இது போன்ற எந்த ஒரு ப்ரூட்டாலிட்டி நடக்கக்கூடாது என்பதுதான் ஒரு வேண்டுதலாக இருக்குது. நிறைய நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேட்டாவோட கேட்குறேன். அஜித்குமாருக்கு முன்னாடி 24 கேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். 24 லாக்அப் டெத் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாலாம் தெரியாது. ஆனால் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக தென் மாவட்டத்தில் நான் அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன். பரமக்குடியில் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக நம்ம 1 இயருக்கு முன்னாடி லிட்ரலாக எல்லா ஊடகங்களும் ஒரு விஷயத்தை கவர் பண்ணுச்சு. அதாவது சங்கரன் கோயில் பக்கத்தில் ஊடகங்களுக்கு முன்னாடியே ஒரு நபர் வந்து அடித்து வேனில் வச்சு கொல்லப்பட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் குரல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இது மாதிரி அதுவும் ஒரு உயிர் தான். அந்த உயிர் போகிறப்பையும் யாருமே வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிறது என்னோட ஆதங்கமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கோம். நம்ம ஒரு ஸ்டேஷன் போகும்போது நம்மளுக்கு நாளை பின்ன இது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது. ஏன்னா யாராக இருந்தாலும் ஸ்டேஷன் எல்லாருமே போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நாளைக்கு இது நடக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்கும் குரல் கொடுத்துருக்கணும். 24 நடந்துச்சா அப்படின்னு தெரியல. ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து மீடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அது வந்து நமக்கு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா செய்திகள் வருது. ஆனால் 24ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. 24 நடந்தது அப்படிங்கிறத அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஏதாவது செய்திகளையோ நம்ம பார்த்துருப்போம். இல்லைனா யாராவது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் 24 நடந்ததா, அதை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமா அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக ஞாபகத்தில் இல்லை. கடைசியாக ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒருத்தர் கொல்லப்பட்டார். அது மட்டும் தான் நம்ம ஞாபகம் இருக்குது. அதன் பிறகு இந்த அஜித்குமார் விஷயமும் ஏன் இந்த அளவுக்கு பெருசாக போகுது அப்படின்னா, எலெக்ஷன் வந்து பக்கத்தில் நெருங்கிருச்சு, அதனால தான் இது வந்து இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆக்சுவலி நான் மீட் பண்ண போலீஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நல்ல போலீஸாக தான் இருந்தாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிட்டாங்க, ஆக்ஷன் எடுக்கிறன்ற மாதிரியும் சொன்னாங்க. நான் ஃபேஸ் பண்ண போலீஸ் நல்ல போலீஸ். இந்த மாதிரி எக்ஸப்ஷன் 1-2 பேர் அங்கங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இவங்க பேசுறதுனால ஒட்டுமொத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற பிம்பத்தை வந்து உடைக்கணும். அது உண்மை கிடையாது. உண்மையாகவே மக்களுக்காக உழைக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க டியூட்டியை கண்ணும் கருத்துமாக கடமையாக செய்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே காவல்துறை வேலை அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு வேலை கிடையாது. ஒன்று உங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ப்ரெஷர் வரும், அப்புறம் மேலேருந்து ப்ரெஷர் வரும், அரசாங்கம் யார் ஆள்றாங்களோ அவங்கள்ட்டேருந்து ப்ரெஷர் வரும். இவ்வளோ ப்ரெஷருக்கு மத்தியில் அவங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும். எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. சட்டம் காவல்துறை உறங்குகிறதா என்ற கேள்வி கேட்பாங்க. நாங்களும் தான் கேட்குறோம், ஊடகங்கள் உட்பட அனைவரும் தான் கேட்குறோம். ரொம்ப கடினமான ஒரு வேலை தான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் அந்த ஒரு மன அழுத்தத்தை வந்து ஒரு சாதாரண மக்கள், எளிய மக்கள் மேலே காட்டுறது, இவங்கள்ட்ட தான் காட்ட முடியும் என்று அவங்க மேலே காட்டுறது எந்த விதத்தில் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும், அவங்களுடைய சொந்த அனுபவங்கள்லாம் சொல்லும் போதெல்லாம் அது நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா சாதாரணமாக எனக்குலாம் ஒரு சின்ன அடி கூட, நான் சின்ன வலி கூட தாங்க மாட்டேன், டப்புன்னு அழுதுருவேன். அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவாக இருப்பேன். இப்படிலாம் அடிக்கிறாங்க என்று தெரியும் போதே அவ்வளோ ஒரு வேதனையாக தான் இருக்குது. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று கேட்டால் போன வீடியோவில் ராஜவேல் அண்ணனே சொல்லியிருப்பாருங்கிறதுக்காக அது திரும்ப இடத்துல சொல்கிறேன். கோயம்புத்தூரில் விசாரணைக்காக கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம சேனலில் பதிவு பண்ண ஒரு காணொலிக்காக. அந்த இடத்துல அவங்க அப்படி அலக்கழிச்சாங்க. திருப்பி ட்விஸ்ட் பண்ணி நம்ம வாயிலேருந்து ஏதாவது வார்த்தையை வாங்கிட மாட்டோமா, அதை வச்சு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிட மாட்டோமா என்று அவ்வளோ விசாரணை நடந்தது. போலீஸ்காரங்க கண்டிப்பாகவே ஒரு உன்னதமான தொழிலை செய்கிறாங்க. ஆனால் இது ஒரு சில ப்ரூட்டாலிட்டிஸ் மட்டும் தவிர்த்தா மக்கள் உண்மையிலே போலீஸ்காரங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடுவாங்க. காவல்துறை உங்களுடைய நண்பன் என்பது வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயலில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலாக டு பி ஹானஸ்ட் சொல்லணும்னா, நான் வந்து போலீஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் உண்மையாலுமே நல்ல மனுஷங்க தான். ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அவங்களுடைய கோவத்தை காட்டுறதோ ஒருத்தவங்களை அடிக்கிறதோ எல்லாமே வந்து
அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைன்றதை தாண்டி மேலிடத்துல இருந்து வர ப்ரெஷர், நீங்க இதை பண்ணாதான் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுப்போம் அப்படின்னு சொல்றப்போ வேற வழியே இல்லாம அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது தான். அதனுடைய அந்த ஆக்ரோஷத்தோட உச்சம் தான் இந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ போலீஸ்காரங்கனாலே மோசமானவங்க கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன், அவ்வளோ காவல்துறை சார்ந்தவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். மேலிடத்துல இருந்து முக்கியமா அரசு கிட்ட இருந்து வர பிரச்சனைகள், ப்ரெஷர் தான் இப்படி வந்து வழிவகுக்குது. போன வாரம் கூட போயிட்டு வந்தேன். இதே திருப்புவனம் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான். அங்கே எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு, இதே எஸ்பி ஆஃபீஸ்க்கு இப்போ இருக்க இதே எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் கால் பண்ணேன். ஆனால் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த திருப்புவனம் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் அவ்வளோ கேவலமாக என்னை ட்ரீட் பண்ணாங்க. இதுக்கு எனக்கு முன்னாடி எங்கள் அம்மா போனாங்க. எங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு அவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டுச்சு எங்கள் அம்மா அவங்க பேசுனது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த இதுலையாலேயே நான் போனோனையும் கொஞ்சம் ஒரு ஆதங்கமாக பேசிட்டேன். அதுக்கு மேலே அவங்க என்னை ரொம்ப இதாக தான் நடத்துனாங்க. ஸோ ஆனால் எல்லா போலீஸுமே அப்படி கிடையாது. இருக்காங்க, இன்னும் ஒரு சில போலீஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பிஹேவியர் தெரியாமல், வர்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாமல் அப்படிங்கிறது. ஆனால் எஸ்பி ஆஃபீஸ் கால் பண்ணும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு வந்து பெரிய அனுபவங்கள்லாம் எதுவும் கிடையாது. எப்போ இந்த ஹெல்மெட் போடாமல் மாட்டுறோம்ல, அதில் தான் அந்த அனுபவங்கள் தான் நமக்கு இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மலாம் போனோம்னா ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கட்சி கொடி கட்டிக்கிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை போலீஸார் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு எப்போவுமே கொடுத்தது கிடையாது. நம்மளை வந்து அவங்க அந்த ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். குறிப்பாக அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, நம்மளாம் பார்த்தா மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து போலீஸார் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது, வேண்டுகோளாக இருக்குது. சார், நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் கொடி தூக்கிட்டு வந்தீங்கல்ல சார், இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, உங்கள் பீரியடில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க, எங்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கெல்லாம் சிறப்பாக இருக்குது, காவல்துறையை எங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கவங்க தான் இப்படி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்களா சார்? இனிமேல் இந்த அஜித்குமாருக்கு நடந்தது இறுதியாக இருக்கட்டும், இன்னொரு அஜித்குமார் இந்த வரிசையில் வர வேணாம் சார். ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. உங்களால் முடியலைன்னா விட்டுட்டு போங்க. ரிசைன் ஸ்டாலின் தான் நான் சொல்கிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாங்கிறீங்க, அப்போது அஜித்குமார் நீங்கள் அப்பா இல்லையா? ஒரு அப்பாவா இந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மக்கள் யாருமே நிம்மதியாக இல்லை, தினம் தினம் ஒவ்வொரு பயத்தோட தான் இருக்கும்னு சொல்லணும். பெண்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா வெளியே போகிறதுக்கு பயம், ஒரு அம்மாவாக இருக்காங்கன்னா தன்னோட குழந்தைய வெளியே அனுப்புறதுக்கு பயம், ஒரு பையனாக இருக்கானா ரோட்டில் போகிறதுக்கு பயம், பாலம் இடிஞ்சு விழுந்துருமோ, நம்ம உயிரோடு போயிட்டு வருவோமோ அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து இந்த உயிர் பயத்தோடையும் வாழணுங்கிற ஆசையோடையும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து, நான் பொலிட்டிக்கலாக பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு ரூலிங் பார்ட்டியை நான் பார்த்ததே கிடையாது. லிட்டரலாக எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து அவங்க கட்டுக்குள்ளே இருக்காது அப்படின்னா. ஆனால் இவ்வளோ கேவலமாக இருக்காது அப்படிங்கிறத நான் பார்த்ததே இல்லை. 2009 நமக்கு அந்த அளவுக்கான பொலிட்டிக்கல் வியூ இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு தெரியும். அப்போ இருந்த லா ஆர்டரை விட இப்போ ரொம்ப கேவலமாக இருக்குது, இப்போ ரொம்ப மட்டமாக இருக்குது. காரணம் ஒன்றே ஒன்று தான், சிஎம் வந்து இதை சரிவர கண்காணிக்கல அப்படிங்கிறதான் எல்லாரோட குற்றச்சாட்டு. அஜித்குமாரோடைய சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதோடைய எஃப்ஐஆரில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, வலிப்பு வந்து தான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அதாவது நைட்டு வந்து அவர் விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறோம், தப்பியோட முயற்சித்து வலிக்கு விழுந்து வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க எஃப்ஐஆரில். ஸோ இதே மாதிரி சட்டசபையில் இதற்கு முன்னாடி முதல்வர் வந்து விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இதே மாதிரி கஸ்டடி இல்லத்தில் இறக்குறாரு. ஸோ அதுக்கும் இதே மாதிரியான ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு போனார் சட்டசபையிலேயே. அதாவது எஃப்ஐஆரில் வந்து அதே எஃப்ஐஆரில் என்ன எழுதினாங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் தான் இறந்து போனார், லாக்அப் டெத் கிடையாது இது அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டை கட்டிட்டு போனார் முதல்வர். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறையை இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். உங்கள் எல்லை மீறி அவங்க செயல்படுறாங்களா, இல்லை அதுக்கான அதிகாரத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.